இந்த ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். தேங்க்யூ. நானும் like all 1 billion plus Indians, I'm also a mad, passionate person about cinema, and I'm just like any one of you all. And I take this opportunity to present Radiance Media's first film, Vayamudi Pesuvam. இந்த சினிமா எடுக்கலான்னு முடிவு வந்தப்புறம் நான் ஃபர்ஸ்ட் மணி சாரை போய் பார்த்தேன். அவர் வந்து 30 வருஷமா ஃபேமிலி ஃப்ரெண்டு. நாங்கள் ஹாலிடேஸை போயிருக்கோம், கால்ஃப் ஆடி இருக்கோம். ஆனால் சினிமா பற்றி பேசினதே இல்லை. மணி சாரை போய் பார்த்துட்டு, அங்கிள் இந்த மாதிரி நான் படம் எடுக்கலான்னு இருக்கேன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னார்னா, ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூ. ஸோ கண்டிப்பாக மணி சார், ஐ won't let you down, I'll be careful and make sure we do it the right way. அண்ட் நீங்க சென்டிமெண்ட்ல என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நீங்க சீஃப் கெஸ்ட் வரணும்னு சொல்லி ஹெசிடேட்டே பண்ணல, உடனே வந்துட்டாரு. ரொம்ப சிம்பிளா வந்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அடுத்தது வந்து மை பார்ட்னர் அண்ட் டியர் ஃப்ரெண்ட் சசி. சசி வந்துட்டு சசியும் நான் எப்படி மீட் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப வருஷமா தெரியும் ஒருத்தரா. அவர் வந்து ஒரு 1 year பேக் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இங்க நுகப்பக்கம் தாஜ்ல என்னை கூப்பிட்டு வாங்க வரும் காஃபி சாப்பிட்டு பேசுறான்னு சொல்லிட்டு காவிய தலைவன் பத்தி பேசினார். ஃபர்ஸ்ட் காவிய தலைவன் பத்தி பேசி, நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல பார்ட்னரை வந்தா நல்லா இருக்கும், இட் வில் டூ வெல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் சொல்லிட்டு ஐ ஆல்சோ இமீடியட்லி அக்செப்டட் இட். அண்ட் அவங்க ஒய் நாட் ஒரு கல்ச்சரும் ரேடியன்ஸ் ஒரு கல்ச்சரும் நல்லா ஜெல்லா இருது. ஸோ we're able to work together really well on this one. சசி ஒரு ஸ்ட்ரென்த் வந்துட்டு அவருக்கு ஸ்கிரிப்ட் ஐடென்டிஃபை பண்ண, he has a very strong knack of doing that. அண்ட் எக்ஸிக்யூஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங். அவர் வந்துட்டு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுறாரு, எல்லாம் கரெக்டா செட் பண்ணி பிளான் பண்ணி பண்றாரு. அண்ட் ஐ ஹோப் வி ஹேவ் a good journey together, Sashi, and produce many films together. சசி வந்துட்டு ஒருத்தர் ஒரு ஆஃபீஸ்க்கு கூட்டின்னு வந்தாரு. அவர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா வந்தார். ஒரு ஆளு, மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். 3 லைன் சொன்னாருங்க. இவரு 3 லைன் சொன்னாரு. We decided, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், இவர் தான் டைரக்டர் பாலாஜி மோகன் சார். அந்த இன்வைட்டே நீங்க பாருங்களேன், அந்த இன்வைட்டே எவ்வளவு இன்னோவேட்டிவா பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா படத்தை வந்து பாருங்க, அது எவ்வளவு இன்னோவேட்டிவா இருக்குன்னு. பாலாஜி மோகன் சார் வந்துட்டு படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும், ஒரு ஆக்டர் அன்னைக்கு இல்லைன்னா பிஸியா இருந்தாங்கன்னா வேற ஏதோ ஸ்கெடியூல் போனா கூட அவங்க வந்துட்டு வேற சீனை போட்டு ஷூட் பண்ணி அந்த டைம்ல 55 டேஸ்ல 2 லாங்குவேஜ் ஃபிலிம் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காரு எங்களுக்கு. தேங்க்யூ பாலாஜி சார். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு காரணம் வந்து மணிரத்னம் சார்னு சொன்னால் வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பிகாஸ் இஸ் இன்ஸ்பயர்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் டு பி பார்ட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. பட் உங்களுக்கு யாருக்கும் தெரியாத விஷயம் வந்து, நான் வந்து 15 years-ஆக ஐ ப்ராக்டிஸ் ஆர்கிடெக்சர். ஐம் ஆல்சோ கட்டட கலை நிபுணர். அதுக்கும் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அதுதான் வந்து இட்ஸ் பீன் வெயிட்டிங் டு சே திஸ் ஃபார் அ லாங் டைம். அவரோட படம் மௌனராகம், I think 86 or 87, I think it came out. I went with my parents and saw that movie. அதில் ஒரு சீனில் வந்து ரேவதி கேரக்டர் வந்து டெல்லிக்கு மோகன் அந்த கேரக்டர் கல்யாணம் ஆகி போவாங்க. அந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஒரு பெரிய ஒரு 8 feet டோர் ஓப்பன் ஆகும். வீடு வந்து தரையிலேயே வந்து பெட் போட்டிருக்கும், தரையிலேயே லைட்ஸ் இருக்கும். That image of that house completely fascinated me. I mean, அது அன்னிலேருந்து சினிமா மேலே ஒரு காதல், அதோட சேர்ந்து ஆர்கிடெக்சர்னாலேயும் ஒரு காதல். ஸோ என்னோட 2 ப்ரொஃபஷனுக்கும் he's been the inspiration. I think this is the second time I'm meeting him. We had dinner once. So thank you Mani sir. தூரத்துலேருந்து he's been an inspiration. I've never had a chance to say this, but my life has not been the same after that particular movie. I still believe that's the best Tamil movie ever, actually. I'd like to thank the cast. ரொம்ப elaborate thanking is a thankless job, so அதனால எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிடுறேன். I'd like to thank all my cast and crew. பேர் ஒருத்தராக சொல்லிட்டு இருக்கு. I think a lot of people to speak. So but Sounder, I'm gonna I think he's an excellent technician. He's the cinematographer for our movie. I think hopefully this movie Matran Banekar Naraya Bana, he's done this, but hopefully this will give him a great break to kind of come and show his true value to the industry. So thank you Sounda. The rest of the I don't want to get into the full details, but I'd like to thank all of my crew. Nazriya,
அவங்கள வந்து சைன் பண்ணணும்னு சொன்ன உடனே நிறைய ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி எதுக்கு உங்களுக்கு கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ஏதாவது இல்லை ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குலாம் போயிட்டு ஏதாவது கேள்வி கேட்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்ற பிரச்சனைலாம் வரும், எதுக்கு அவங்கள அப்படின்னு. பட் வி நெவர் டேக்கன் இன் டு அக்கௌண்ட் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க எது பண்ணுறாங்கலாம் ஒன்றுமே இல்லை. பாலாஜி அண்ட் ஐ and Dulquer very clearly thought this would be the perfect person because it's a bilingual. இது மலையாளத்திலும் எடுத்திருக்கோம், தமிழ்லையும் எடுத்திருக்கோம். We needed somebody who has that grasp over the language and can just be that person. So thank you Nasir. வருண் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆக்சுவலா. So and Dulquer இந்த படம் வந்து காதல் சொதப்பல் எப்படி நானும் பாலாஜியும் முடிச்சுட்டு வி பீன் திங்கிங் ஆஃப் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 6 மாசம் வந்து ஒரு ஹிந்தி ப்ராஜெக்டுக்காக வேஸ்ட் பண்ணோம் டைமை. அப்புறம் ஒரு இன்னொரு 6 months இன்னொரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி அதுவும் செட் ஆகல. அப்புறம் ஃபைனலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து சம் கட் ஃபீலிங். நான் சொன்ன உடனே துல்கர் பேர்னா வந்து ஐ சஜஸ்டட் டு பாலாஜி. துல்கர் நல்லா இருக்கும். அவர் வந்து என்ன சம்மந்தமே இல்லாம ஐ மீன் வேர் இஸ் திஸ் கனெக்ஷன் அப்படின்ட்டு ஐ டோன்ட் நோ ஐ சீன் உஸ்தாத் ஹோட்டல் ஆஃப் துல்கர். அன்னிலேருந்து ஐ ஃபெல்ட் தட் யூனோ ஹி நீட்ஸ் டு கம் அவுட். இது ஒரு லாங்குவேஜில் மட்டும் இருந்துடக்கூடாது. ஐ நோ ஹி கேம் ஃப்ரம் ஐ மீன் ஹீஸ் ஃப்ரம் சென்னை அண்ட் ஆல் தட். ஸோ வில் பி கிரேட் டு ஹேவ் ஹிம் டவுன். ஆனால் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு ஜனவரி 2012 அவரை வந்து கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 6 months அவர் பின்னாடியே சுத்தி. பட் ஐ திங்க் வி வர் அபவுட் 3 or 4 days away from dropping the project ஆக்சுவலா. பாலாஜி வந்து லைக் இன்னும் இது இவரை பிடிக்கவே முடியல, சரி வேற ஸ்கிரிப்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு we were like literally பாலாஜி என்கிட்ட சொன்னது வந்து July 15th. I still remember July 15th லாஸ்ட் டேட் சார். அவர் வந்து அதுக்கு முன்னாடி சொல்லினா நம்ம வேற ப்ராஜெக்ட் போயிடலான்ட்டு நிஜமாவே this was the deadline that பாலாஜி gave me. அண்ட் அவரை வந்து கும்பகோணத்துல எங்கேயோ போய் பிடிச்சோம். ஃபைனலாக ஒரு ஸ்கிரிப்ட் நரேஷனுக்கு வந்து கும்பகோணத்துல போய் பிடிச்சி அவர் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எங்களை பார்த்தோன்னே எதுக்குடா வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல தான் இருந்தார். பட் ஹீ வாஸ் கம்ப்ளீட்லி அப்சார்ப்ட். அதுக்கப்புறம் ஹீஸ் அன்பிலீவபிள். அதுக்கப்புறம் July 12th வந்து ஹீ சென்ட் மீ மெசேஜ் சேயிங் ஐ எம் ஆன் போர்ட் அண்ட் சூப்பர். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஹீஸ் one of the best guys to work with. Absolutely no hassles. இந்த படத்தை வந்து 50 நாள் 55 days continuously shoot பண்ணோம் because of the time constraint that we had. We had to do this in one schedule, non-stop, bilingual. I mean that in terms of production அது வந்து பயங்கர கஷ்டமான விஷயம். பட் துல்கர் வந்து அதுவும் மலை அதிலெல்லாம் ஷூட் பண்ணோம். அவரே தான் வண்டியெல்லாம் ஓடிட்டு வருவார். ஸோ he was unbelievable working with you Dulquer. Hopefully we'll again work soon actually. Thank you so much and I hope this breaks you into the Tamil industry and hope all of you welcome him as well. Like to thank the production team, my associate. Okay, Sean. Finally, I think I have to thank Think Music for giving us the space and releasing this audio for us. It's going to give him us unbelievable. He's going to be the talent of the future. Is something that thing. So I have to thank CV Kumar for that. CV வந்து has always been in the forefront of bringing out new talent. நாங்க ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை 3 நாளுக்கு ஷூட் பண்றதுக்கு முன்னாடி கூட we hadn't got the music director on board, but thanks to CV we found him very quickly and the speed at which Sean worked and the kind of music that he's given for this project is just going to be unbelievable. Thank you Sean. You're the hero of the day, so I hope this kind of creates everything for you. Thank you so much for having the confidence in me to do this project. And Balaji விஷயத்துல வந்து it's exactly the opposite. I have to thank him for having the confidence. He has many ideas. அவர் ஏதாவது ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஐடியா இருக்கு அந்த ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. பட் I mean my confidence in him goes 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே when I saw that 8-minute YouTube trailer பார்த்த உடனே that confidence ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து 2 படம் எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பவே கையெழுத்து வாங்கி வச்சிட்டேன் நான் ஆக்சுவலா. ஸோ தட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஐ ஹேட் இன் ஹிம். பட் இந்த படம் வந்து the content is very tricky. It's a very interesting narrative. நீங்க படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். It's not ஏதோ தூரத்துல இருந்து பார்க்கிறதுக்கு ஏதோ காமெடி படம் எடுத்திருக்க மாதிரி இருக்கும். It's not. It'll be one of its kind. இது மாதிரி கான்டென்ட் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால வந்ததே கிடையாது. It'll be a path breaking movie and இதுக்கு வந்து needed a lot of support. So we needed and Balaji also was இது இந்த டைம்ல இதை பண்ணணுமா சார், இவ்வளவு ரிஸ்கியான கான்டென்ட் நம்ம ட்ரை பண்ணணுமா அப்படின்னாரு. ஸோ இதை வந்து தயவுசெய்து வந்து ஒரு காமெடி படம். Why Not Studios, always the press has been supportive of the kind of effort that we've taken into pushing Tamil cinema into the next level. So I hope this movie also will get all your support. Thank you so much.